ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரேம்ஜிக்கு நேற்று ஜூன் 9ஆம் தேதி காலையில் திருத்தணி கோவிலில் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய செலிப்ரிட்டிஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட அந்த ஃபேமிலியில் ஒருத்தங்க மிஸ் ஆகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் பார்க்குறவங்களுக்கும் அந்த கல்யாண வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தோணுச்சு. இன்க்ளூடிங் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களே விசாரித்ததாகவும் சொல்லப்பட்டது. அதுதான் யாருன்னு பார்த்தா நம்ம இளையராஜா நம்ம இளையராஜாவோட ஃபேமிலி. எஸ், இளையராஜா சாரோட ஃபேமிலியிலேருந்தும் சரி, இளையராஜாவும் சரி, யாருமே ஒருத்தர் கூட வரவே இல்லை. மணமேடைக்கு இல்லைங்க, கல்யாணத்துக்கே வரவே இல்லை அப்படின்ற விஷயங்களே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு, ஏன் இளையராஜா சார் வரல அப்படின்றது தான் அந்த வீடியோ நம்ம ரொம்பவே தெளிவாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறோம். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா சாரோட ஃபேமிலி அப்படின்றது கங்கை அமரன் சாரோட ஃபேமிலிக்கு ரொம்பவே சண்டை உள்ள ஒரு ஃபேமிலியாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. கங்கை அமரன் சார் நம்ம இளையராஜா சாரை போட்டு அப்படி கிழிச்சிருக்காரு, இளையராஜா சார் கங்கை அமரன் சாரை போட்டு அப்படி கிழிச்சிருக்காரு. ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையே கிடையாது, ரெண்டு பேரும் பேசிக்கிறதும் கிடையாது, யாரும் பார்த்துக்கிறது கூட கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன்னா கூட ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனைகள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக வைரமுத்துவும் நம்மளோட இளையராஜா சாரை கூட சண்டை போட்டுக்கும் போது நம்ம கங்கை அமரன் சார் உள்ளே பூந்து வைரமுத்து சாரை போட்டு அப்படியே கிழிச்சிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன தான் சண்டையாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக நம்மளோட கங்கை அமரன் சாரோட பையனான பிரேம்ஜியோட கல்யாணத்துக்கு இளையராஜா சார் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்துருக்காங்க. என்ன தான் அண்ணன் தம்பி சண்டையாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப நாள் கழிச்சு 45 வயசில் ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்குது, அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பர். ஸோ எப்படி நீங்கள் வராமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இளையராஜா கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க. இளையராஜா விடுங்க, யுவன் சங்கர் ராஜா கூட வரலங்க. ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கூட இந்த கல்யாணத்துக்கு வரவே இல்லை. கல்யாணத்துக்கு எடுங்க முன்னாடி நடந்த ப்ரீ வெட்டிங்க்கு கூட யாருமே வரல. ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரியல. பட் எக்ஸ்பிளேஷன் தினேஷாக அவங்க கொடுத்தே ஆகணும். என்ன நாளும் தெரியல, என்ன பிஸியாக இருந்தாலும் தெரியல. ஸோ எனக்கு எதுவும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட அடுத்த படமான SK23 இதோட டேரக்டர் யார் தெரியுமா? எஸ், நம்மளுடைய AR முருகதாஸ் தான் அடுத்த படத்துக்கு டேரக்டராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போது இந்த படத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு AR முருகதாஸ் மறுபடியும் டேரக்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் SK திரும்ப நடிக்கிறாரு அப்படின்னும் போது பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுட்ருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து இவர் பெரிய பெரிய ஹீரோஸ் கூட இளையராஜா சார் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சல்மான் கான் கூட தான் அடுத்து AR முருகதாஸ் பட போகிறாரு என்னும் போது SK23 படத்தோட ஹைப்புன்றது இன்னும் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. இந்த படத்தில் வில்லனா, அதாவது துப்பாக்கி படத்தோட வில்லனா நடித்தார் பற்றியா, வித்யூ ஜாம்பாப், அவர் தான் மறுபடியும் இதில் வில்லனா நடிக்க போகிறாரு அப்படின்ற விஷயமும் ரொம்பவே பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியான வீடியோஸ்லாம் எடுத்து நம்மளுடைய AR முருகதாஸ் சார் அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்காரு. அந்த வீடியோஸ் நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.